தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி கேளுங்கள். தொடர்ந்து கணித்து அருமையாக தினந்தோறும் மாடலாக வெளியிட இருக்கிறேன். இந்த எலெக்ஷனை முன்னிட்டு மக்களை பொதுவாக எலெக்ஷன் நமக்கு இது வந்திருக்குது. அதாவது வினோதமான எலெக்ஷன். என்ன கேட்டால் இவ்வளோ நாள் வராத மாதிரி புது மாடலில் மெத்தடில் ஃபார்முலாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எல்லாம் அறந்து போடுறாங்க கேட்டுக்கிட்டு. ஆனால் 23 எலெக்ஷன் முடிஞ்சால் மே 4 ரிசல்ட் வருதுங்க. கூட்டணி தான் வருது. நிச்சயமாக சந்தேகமே கிடையாதுங்க. கூட்டணி வச்சு தான் வருது. எந்த கூட்டணியில் ஆள் அதிகமாக இருக்கிறாங்க அங்கெல்லாம் வேலை கிடையாதுங்க. யார் நல்ல ஆளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை. அப்படி பார்க்கும்போது திருச்செங்கோட்டில் அருள்ராஜ் ஒரு ரொம்ப சுத்தமானவர், ஒரு டாக்டர் பட்டம் படித்தவர். அவர் பொது சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் மக்களுக்காக. ஃபீல்டுலேயும் நான் இறங்கி பார்த்தேன், ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தேன். கோட்டப்பள்ளி கம்ப்ளீட்டாக வந்துருந்தார். நல்லா அருமையாக பேசுகிறாரு. குழந்தை எப்படி பேசுமோ அதே மாதிரி சந்தோஷமாக மரியாதையோடு பேசி ஒவ்வொரு வீட்லேயும் வரவேற்பை வாங்கிட்டு போயிருக்காங்க. கோட்டப்பள்ளியை பொறுத்தளவு 12,000 ஓட்டு இருக்குதுங்க. அதே அவருக்கு தான் முழுவதும் போல் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் பண்ணுவோம். அதனால் மக்களை இந்த முறை ஒரு மாற்றம் வேணும். திருச்செங்கோட்டுக்கு மாறி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இது ஜாதி மதம்லாம் வேறு பார்க்காதீங்க. நம்மளுக்கு கேண்டிடேட்டு நல்லா இருக்கணும், அருமையாக இருக்கணும். கொஞ்சம் மாற்றி போடுங்களேன். இவ்வளோ நாளாக இருக்கிறாங்க, 40-50 வருஷமாக இருக்காங்களே, அவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? அதெல்லாம் பார்த்து சளிச்சு பிடிச்சி போச்சு. நீங்கள் தினம் சாப்பிட்றீங்க, ஒரே சாப்பாடு சாப்பிட்டா ருசி இருக்குமா? டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் மாற்றி சாப்பிடணும். அதே மாதிரி தான் மனிதனுங்களுக்கு கொஞ்சம் மாற்றி வாக்களிக்கணும். உங்கள் வாக்களை பொண்ணான வாக்குங்களை காசுக்காக விற்கக்கூடாது. அது தப்பு. இந்த ஓட்டுக்கு எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுருக்கிறோம் நமக்கு தான் தெரியும். பிரிட்டிஷ் காலத்தில் சண்டையிலேருந்து அந்த ஓட்டுக்கு ராத்திரி 12 மணிக்கு நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருக்கிறோம் நாட்டில். அந்த ஓட்டை விலை கொடுத்து வாங்குறாங்கன்னா நல்லா மனிதன் குடும்பங்கள் மிருகங்களாக நமக்கு தெரியுதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு போயிருங்க. மனுஷனோட நட்பும் உறவும் எந்த காலத்துலேயும் போகாதுங்க. ஒரு காலத்தில் நினச்சி. இப்போ எம்ஜிஆர் இருந்தார், எவ்வளோ நட்பாக இருக்கிறார் மக்கள் உள்ளத்தில். அதே மாதிரி விஜயகாந்த் இருந்தார், நல்ல உள்ளத்தில் இருக்காங்க. ராமராஜ் இருந்தார், அண்ணாதுரை இருந்தார், எல்லாமே இருந்தாங்க. எல்லாம் நல்லாமல் தான் இருக்குது. மனசில் கடவுளை கும்பிடுறாங்க. ஆதி காலத்தில் ராம சீதாவுக்கு யார்? அவங்களுக்கு கடவுள் தான் மனுஷன் மாதிரி மாறிட்டாங்க. மனுஷங்களுக்கு தான் கடவுளை வந்தாங்க. ஆதி காலத்தில் ஆண்டாங்க கடவுள் அவங்க. இந்த காலத்தில் நம்ம எம்ஜிஆரை கடவுளாக கும்பிட்ற ஒரு வீட்டில் இன்னும் நம்மளோட வாரிசுகள் வந்துச்சுன்னா இன்னும் நம்பிடுவாங்க. கடவுள் நிச்சயமாக நம்பிடுவாங்க. அதனால் நீங்கள் மக்களுக்காக போடுங்க இந்த ட்ரிப்பு. திருச்செங்கோட்டில் அவர் வந்தாருன்னா, அருள்ராஜ் வந்தாருன்னா நல்லா செய்வாருங்க. இளமையான ஒரு கேண்டிடேட்டுங்க. இந்த மாதிரி கிழிவு நேரத்தெல்லாம் எதுவுமே அவர்கிட்ட இல்லை. அவர் கற்றுக்க மாட்டார். விஜய் இருக்கும் வரை விஜய் சொல்படி கேட்பாருங்க. நீங்கள் திருச்செங்கோடு கேண்டிடேட்டு அருள்ராஜுக்கு கண்டிப்பாக போடணும். இல்லைன்னா நீங்கள் அப்படி மாற்றி போட்டிங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் கூட நாம் முன்னேற முடியாது. அடுத்த ஜென்மத்தில் வரும்போது நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க நம்ம செஞ்சது தப்புன்னு. ஆனால் அடுத்த ஜென்மலாம் அப்போ இல்லை, இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது. 2027 எலெக்ஷன் வருது. எம்பி எலெக்ஷனும் எம்எல்ஏ எலெக்ஷனும் ஒன்றா வருது. அதனால் அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இன்றைக்கி நீங்கள் மாற்றி போடலைன்னா கூட அன்றைக்கி நீங்கள் மாற்றி போட்டுருவீங்க. எனக்கு தெரியும், நல்லா தெரியும். இன்றைக்கி நீங்கள் 26 போடலைன்னா கூட 27 நிச்சயமாக போட்டுருவீங்க. உங்கள் வயிற்று வலி தீரணும்னா 27 நீங்கள் பாருங்கள். நான் சொல்கிறது நடக்கிறதா பாருங்கள். உலகத்துலேயே நான் சொல்கிறது நடக்குது. நான் ஒரு 3 மாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் பாருங்கள். யூடியூப் சேனல், கார்த்தியன் சேனல் அண்டு ஃபேஸ்புக்கு, இது 3லையும் பாருங்கள். நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், சொல்கிறத தான் செய்கிறேன். ஆனால் இது நடந்துக்கிட்டு இருக்குது. மாற்றி நடக்குது. பழைய ஃபார்முலாலாம் நடக்கலை. புது ஃபார்முலா நடந்துக்கிட்டு இருக்குது. வேர்ல்டு லெவலில் மோடி வேர்ல்டு லெவலில் காப்பாற்றுறாரு. மோடி நம்பி நம்ம நாட்டுக்கு சிலிண்டர் கேஸு எல்லாமே வருது பாருங்கள். எவ்வளோ சண்டையிலையும் வழி விட்டு கரெக்டாக அனுப்புகிறாங்க மோடிக்கார சொல்லி. இனமாக கொரோனா பேரில் நம்ம பணம் கொடுத்தோம், எக்கச்சக்க எங்கள் மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்த வெளிநாட்டுக்கு. அதை நினச்சி பார்க்குறாங்க இன்றைக்கி. அதனால் அவங்க தனியாக நமக்கு அனுப்புகிறாங்க. எந்த தட்டுப்பாடும் கிடையாது. எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் சேர்ந்துக்கிட்டு பிரகடனம் பண்ணுவாங்க. அவங்க ஓட்டுக்கு பிரகடனம் பண்ணுவாங்க.